அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய வேணும், அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு இந்த வாக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தர் பிடிக்கும் அப்படின்னா கணக்கன்பட்டி சித்தருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு தகவலாக தான் இந்த தகவல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசி மண்டலத்தை காலபுருஷன் என்னும் உருவமாக கொண்டால் மேசராசி, கபாலம் என்பது போல ரிஷபராசி முகம். சகல கலைக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பார். சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார். புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்று. ராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது கடினம். உங்களை எதிர்ப்பவர்கள் தான் தோற்று போவாங்க. எதிரிக்கு எப்பொழுதுமே சவாலாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இயல்பிலே சாதுவாக தான் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதார புருஷராக திகழக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரும். பொது காரியங்களில் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்குது. அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலுமே வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளையுமே முன்னின்று செய்து கொள்வீங்க. எந்த விஷயத்திலுமே தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்காது. உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னிருந்தே முன்னேற்றம் காண்பதில் நீங்கள் சித்தாந்தம் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு புதன் வருகிறார். எனவே எதையுமே சூட்சுமமாக புரிய வைப்பதில் நீங்கள் சாமர்த்தியம். உங்களுடைய எண்ணத்தை முகக்குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்கள் உணர்த்தி விடுவாங்க. அதே போன்று ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அவ்வப்போது பழைய விஷயங்களை நீங்கள் அசை போடுவது உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக சந்திரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க. சகோதரர்களிடம் அதிக அக்கறை காட்டுவீங்க. எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு. ஆனால் நீங்களும் அதையும் தாண்டி அவரிடத்துல பெரும் பக்தி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அவருக்கு ஒன்று என்றால் துடித்து போய் விடுவீங்க. தாயார் ஸ்தானத்தை குறிக்கும் சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரியன் போல உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள், அவர்களை அனுசரித்து கொள்ளக்கூடியவர்கள். உங்களுக்கு மிகப்பெரிய பகைவர்கள் இருக்க மாட்டாங்க. அதற்காக எதிரிகளே இல்லை என்று நீங்கள் புலம்பாதீங்க. காரணம் உங்கள் பகைமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. இந்த மாதிரியான குணங்களை கொண்ட ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, கோபம் உண்டானாலும் சமாளித்து விடுவீங்க. எடுத்த காரியம் உடனே முடியவில்லை என்றால் டென்ஷன் இருக்கும். எதிர்பார்த்த வீண் செலவு ஏற்படலாம். வீண் பழி வர வாய்ப்பு இருப்பதால் எதிலுமே கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்குது. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைவீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்படலாம். புதிய வீடு கட்டுவது, பழைய வீடு புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முயற்சிப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் பெண்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். அரசியல் துறையில் புதிய பொறுப்புகள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் திறமை அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதில் தைரியம் கூடும். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் குடும்பத்தில் நெருக்கடி அதிகரிக்கலாம். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பண விஷயங்களில் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். மாணவர்கள் கல்வியில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டாலும்
ஞாபக மறதி மந்த நிலை ஏற்படலாம். பெற்றோர் ஆசிரியர் அதிருப்திக்கு ஆளாக நேரலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மிருக சீரிசம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனையான ஒரு காலம். எனவே பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்கள் எதிலுமே சுறுசுறுப்பு இல்லாது இருப்பாங்க. பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கு. எதிலுமே முன்னேற்றம் கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் சற்று குறையக்கூடியதாக இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். குரு பகவானை வணங்கி வர உங்களுடைய செல்வம் சேரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் ரீதியான உத்தியோகம், உங்களுக்கு பதவி மாற்றம் கிடைச்சிருக்கு. எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அலுவலகத்தில் புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். பதவி மாறுதல், ஊதிய அதிகரிப்பு கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்படும். உங்களுடைய தொழிலை பெரிதுபடுத்துவதற்கு சரியான ஒரு காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், சிரமங்கள் விலகும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் சந்தோஷமாக பாடுபட வேண்டும். கலைத்துறையில் ஏற்றமான வாய்ப்புகளை பெற்று நல்ல ஒரு பொருளாதாரம் மேம்பாடு அடையக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முதலீடுகளில் நீங்கள் மிக நம்பிக்கையோடு இறங்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சனி 11ல் இருப்பதால் இருசக்கர வாகனங்கள் வாங்க வேண்டிய ஒரு நீண்ட நாள் ஆசை உங்களுக்கு நிறைவேறும். வியாபார விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளில் மதிநுட்பத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். ரிஷபராசியை பொறுத்தவரை தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காது. செலவுகள் அவசியமான செலவுகளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும். பிள்ளைகளுடைய வகையில் உங்களுக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உறவினர்களால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களுடன் பேசும் பொழுது சற்று எச்சரிக்கையாக நீங்கள் பேச வேண்டியது நல்லது. அரசாங்க காரியங்கள் முடிப்பதில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டம் முழுவதுமே இழுபறியான நிலையே காணப்படும். அது மட்டும் உங்களுக்கு கவனத்தில் இருக்க வேண்டியது நல்லது. நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். முக்கியமாக ஒரு பிரச்சனையை சமயோகிதமாக தீர்த்து நீங்கள் நிர்வகிப்பதில் பாராட்டுக்களை பெறுவீங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு விழுங்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான ஒரு காலமாக இருக்குது. உங்களுடைய செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருப்பதால் எதுவும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகளை திருப்தி தருவதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை 27 முறை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதார நிலை உங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியில் லாபஸ்தானம் கிரகனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீண்ட கால கனவுகள் நனவாகும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் அமைதி நிலவும். பிள்ளைகளுடைய வழியில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அரசியலில் உள்ளவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலை நிலவலாம். உத்தியோகத்தில் கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. வியாபாரிகள் புதிய முதலீடுகளை தவிர்த்து உங்களுடைய தொழிலை சீரமைப்பது நல்லது. பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். இந்த காலகட்டத்தில் கண்ணெரிச்சல், உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் வரலாம். அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது, பசுவிற்கு கோதுமை
மற்றும் வெள்ளம் வழங்குவதில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.